தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த பதிவு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே இந்த திமுக தான். சுதந்திர தினத்துக்கு மாநில முதல்வர் தான் கொடியேற்றணும்னு போராடி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தது திமுக. பெண்களுக்கான சொத்துரிமை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்குமே தன்னுடைய சட்ட போராட்டத்தினால பெற்றுக் கொடுத்தது இந்த திமுக. மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை கொண்டு வந்தது திமுக. மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், சென்னையில கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48, மக்களை தேடி மருத்துவம், மாவட்டம் தோறும் நியோ டைடல் பார்க், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் திமுக திட்டங்களை. இந்த திட்டங்கள் ஓட்டு அரசியலுக்காக போட்ட திட்டங்கள் இல்ல, திமுக இந்த நாட்டு வளர்ச்சிக்காக போடப்பட்ட திட்டங்கள்.